ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பார்பர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் அப்படி என்னடா விஷயம் நடக்க போகுதுன்னா, பயங்கரமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்ட இந்த அஞ்சலிக்கும் இந்த சிந்தாமணிக்கு சரியான கர்மா பச்சு செஞ்சுருக்குந்தாங்க சொல்ல முடியாது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் போயிட்டு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த ஹோட்டலில் நல்லா வெளுத்து கட்டிட்டு பில்லை வெயிட்டர் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பில்லை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, நம்முடைய வெயிட்டர் பார்த்தீங்கன்னா, மேடம் உங்களுடைய கார்டு டிக்ளைன் வருது, இதில் பணமே இல்லைன்னு வருது அப்படின்ட்டு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா பணம் இல்லையா? என்னடி அஞ்சலி இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டு பணம் இருக்குன்ற தைரியத்தில் தான் நீ கூப்பிட்டு வந்துப்ப நானும் கடைசியில் கார்டு டிக்ளைன் காட்டுது. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி பண்ணி பே பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த வெயிட்டர் பார்த்தீங்க, ஓ நீங்கள்லாம் ஓசி சோரா வாங்க அப்படின்னா முதலாளி கையில் பேசுங்க வாங்க, நீங்கள் இந்த ஹோட்டலில் வெயிட்டர் வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, தரைக்குறைவாக அந்த வெயிட்டர் பேசுகிறேங்க. தம்பி பார்த்து பேசுங்க, நான் சாதாரண ஃபேமிலியில் ராயல் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சிந்தாமணி பேசுகிறேங்க. ராயல் ஃபேமிலியர்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபா கூட வச்சுக்க, அதை கார்டு டிக்ளைன் வர அளவுக்கு 0 பேலன்ஸில் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நம்ப முடியாது, நீங்களாம் ஃபோர்ஜரி பண்ணுற கும்பலாட்டு இருக்குது, மரியாதையே நடுங்க அப்படின்னு சொல்லி ஓனர்களுக்கு கூப்பிட்டு போய் நிற்க வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, என்ன மேடம் சாப்பிட்டு காசு தர மாட்டீங்க, என்ன ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்கீங்களா, எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஹோட்டலில் வேலை செய்யுங்க அப்படின்றாங்க. சார் எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடி அந்த 5 நிமிஷம் டைமை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பைரவிக்கு கால் பண்ணுறாங்க. மேடம் நாங்கள் இப்படி தான் ஒரு ஹோட்டலுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல தான் கால் பண்ணோம். இப்போ உங்களுக்கு கையிலலாம் ரெண்டு கோடியெல்லாம் பணம் கேட்கலாம் இல்லை பண்ணல, எனக்கு ஜஸ்ட் ஒரு 2500 கொடுத்தீங்களான்னு நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட கார்டு டிக்ளைன் வந்துச்சு, அதுக்கு மட்டும் பே பண்ணிவிட்டு நானும் எங்கள் அம்மா சைலண்ட்டாக வீட்டுக்கு போயிடுவேன். இல்லைனா இந்த ஹோட்டலில் வெயிட்டரெல்லாம் ரொம்பவுமே தரக்குறவாக பேசுகிறோம், இங்கே வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கு வேணும், ஒன்றுமே இல்லாதப்பி இந்த ஆட்டம் ஆடுறீங்களே, எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆட்டம் ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் எப்படியாவது காப்பாற்றுங்க, உங்கள் காலில் விழுறோம் அப்படின்ற மாதிரி இந்த சிந்தாமணி அஞ்சலி கெஞ்சராவளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலோட முதலாளி கையில் பேசி காசை போட்டு விட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏமா ஒரு நாளைக்கு இந்த ஹோட்டல் பார்க்க இது வந்துட்டீங்களேன்னா அவ்வளோதான் பார்த்துக்காங்க, காசு இல்லாத உங்களை எங்கேயாவது பார்த்துறாங்க கண்டிப்பாக வெட்டியே போட்டுருவேன், இந்த மாதிரி எத்தனை இடத்துல ஏமாற்றி சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திட்டி அவங்கள வெளியே அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய அஞ்சலி புலம்புறாங்க, என்னுடைய நிலைமை இந்த நிலைமைக்கு காரணமே இந்த பைரவி தான். அதுவும் போக இந்த பைரவி என்னை கூடிய சீக்கிரம் அந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை போனாலே என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணி மாட்டேன். ஆனால் அந்த பைரவியே இப்போ என்னை மதிக்காதுக்கிறதுக்கு காரணமே இந்த இலக்கியா தான். இவ்வளோ சும்மா விடக்கூடாது, இவ்வளோ வாழை வீட்டியை உட்கார வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண போகிறாங்க. இவங்க இல்லாதான் பிளான் பண்ணாலும் நம்மளுடைய இலக்கிய கௌதம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.